அன்புக்குரிய நேயர்களுக்கு நமது ஈழத்தில் இருக்கக்கூடிய ஜப்னாவில் இருக்கக்கூடிய இனிய தமிழ் மக்களுக்கு எங்கள் 2 பேர் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ தான் வந்து இறங்கியிருக்கிறோம். உங்களை பார்ப்பதற்காக ஆவலாக காத்துட்ருக்கிறோம். இசைக்குழுவுகள், பாடகர்கள் இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். பாருங்க, பக்கத்துலேயே பால் இருக்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷம். மேலேருந்து பார்த்து வாழ்ந்த பூமிகளை பார்த்தபோது ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள் முகங்களை பார்க்க போகிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். வந்து சேர்ந்துட்டோங்கிற நியூஸ் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை என் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். யாரோ ஒருத்தர் இப்போ சொன்னார், உங்களுக்கு இந்தியாவில் விட இந்த முக்கியமாக ஜாஃப்னாவில் வந்து அதிக ரசிகர்கள் இருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான். நான் இங்கே வரலன்னா கூட தெரிஞ்ச விஷயந்தான். உங்கள் ரசனை எங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு எங்களுக்காக காத்திருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் எல்லாம் கேட்டு வளர்த்த பசங்க நாங்கள் எல்லாம் கூட. ஜாஸ்தி பேசுகிறத விட நாளைக்கு இந்த எனர்ஜியெல்லாம் நல்லா உள்ள வச்சுக்கிட்டு பாட்டுக்காக நாங்கள் செலவு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தினா அதுக்கு மிஞ்சின சந்தோஷமே கிடையாது. எனக்கு கிடைச்ச வரவேற்பு நான் எப்போவுமே எதிர்பார்க்காத ஒரு மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்கு. நல்ல வரவேற்பு. எதிர்பார்க்காத ஒரு மாதிரினா தப்பாக நினைக்காதீங்க. அவ்வளவு அன்பாக, அவ்வளவு காதலோட எனக்கு புரியுது எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு நன்றி தெரிவிக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நன்றி தெரிவிக்க வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி சொல்ல முடியும்? பாட்டால் தான் சொல்ல முடியும். நான் சினிமா துறைக்கு வந்து இது 50வது வருடம். இந்த 50 வருடத்திலேயே முதல் தடவையாக நான் ஜாஃப்னாக்கு வரேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் இப்போவாவது வர முடிஞ்சதேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் முதல் தடவை நிகழ்ச்சி பண்ணுற மாதிரி எங்களுக்கு அது என்னன்னு சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை சாயங்காலம் கூட நாங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமும் இன்றைக்கி கூட பண்ணும்போது ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் பண்ணாலும் அந்த முதல் தடவை மேடை ஏறும்போது அந்த படபடப்பு இருக்கவே இருக்கும். அந்த பயம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இத்தனை நாள் வாழ்கிறோன்னு நினைக்கிறேன். நான் அந்த பயத்துடன் நாங்கள் இன்றைக்கி கூட அந்த மேடை ஏற போகிறோம்.